உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு பாசுரம் 14. இந்த பாசுரம் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பாசுரம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டாள் அந்த காலத்தில் இருந்து அந்த பசுமையான ஊர், பசுமையான வீடுகள், ஒவ்வொரு வீடும் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு பிக்சரஸ்க்கு போயம் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம். இதில் மிக முக்கியமாக நம்ம வியக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டாள் இருந்தது திருவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஊரில். ஆனால் அவள் பேசுறது எதை பற்றினா, மதுராவில் இருக்கின்ற ஆயர்குடி பெண்கள். திருவில்லிபுத்தூரிலிருந்து மதுராவை அவள் எப்படி பார்த்தாள்? நிஜமாவே அங்கே ட்ராவல் பண்ணி போனாளா? ஏன்னா படைப்பாளர்கள், கவிஞர்கள் எல்லாருமே அவங்க எதை பற்றி எழுதுகிறாங்களோ அந்த ஊருக்கு பயணப்படுதல் அல்லது அந்த ஊர் மக்களோடு கலந்திருத்தல் அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படின்னா ஆண்டாள் அந்த காலத்திலேயே பயணப்பட்டு போயிருக்கிறாள், அந்த ஆயர்குடி பெண்களோடு இருந்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதை தாண்டி அந்த பெண்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த ஊரில் அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மிக சுவாரஸ்யமாக ஒலிகள் மூலமாக சொல்கிறா, வாசனைகள் மூலமாக சொல்கிறா. அவர்களுடைய நடவடிக்கை, பழக்க வழக்கம், இப்படி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரா திருப்பாவை முழுக்க. அந்த வகையில் இந்த பாசுரம், இன்னைக்கு உள்ள பாசுரமோ அந்த ஆயர்குடி பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவங்களோட வீட்டு அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்கிற பாசுரம். கேளுங்களேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதாவது அந்த ஆயர்குடியில் இருக்கிற பொண்ணோட வீட்டில் பின்னாடி புழக்கடைனா பின்பக்கம் அங்கே வாவி, குளம் ஒன்று இருக்கும். அப்படியான ஒரு காட்சியை நினச்சி பாருங்களேன். இப்போ எல்லாமே அடுக்ககமாக மாறி போச்சு. எங்கே புழக்கடைக்கு போகிறது, எங்கே குளத்துக்கு போகிறதுனே தெரில. திண்ணையும் கிடையாது, புழக்கடையும் கிடையாது. அப்படியான ஒரு தீப்பெட்டி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டாளின் காலத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கு. அப்படின்னா அந்த ஆயர் பெண்ணோட வீட்டில் புழக்கடைக்கு நீ எழுந்துரு, முதல்ல எழுந்து உன் புழக்கடைக்கு பின்னாடி போய் பாரு, அங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த பூவை வைத்து அவள் காலத்தை சொல்கிறாள். அந்த வரியை பாருங்க. செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆம்பல்னா அல்லிப்பூ அப்படிங்கிறாங்க. அந்த அல்லிப்பூ கூம்பு தான். அல்லிங்கிறது நிலவை பார்த்தால் கண் திறக்கும், ஆம்பல்ங்கிறது சூரியனை பார்த்தால் கண் திறக்கும். அதனால் ஆம்பல் கண் திறந்தாச்சு, அந்த அல்லிப்பூங்கிறது கண் மூடியாச்சு, தூங்கியாச்சு. அதை பார்த்தாவது விடியல் வந்தாச்சுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறா. அடுத்தது, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். காவி உடை அணிந்த அந்த அர்ச்சகர்கள் அவங்க தங்கள் கோயில்களுக்கு சங்கிடுவான் போதந்தார். அப்படின்னா தங்கள் கோயில், அவரவர் திருக்கோயிலுக்கு போய் அங்கே பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பி போயாச்சு அப்படிங்கிறா. ஆனால் இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணியிருக்கா? அதைத்தான் அடுத்த வரியில் ஆண்டாள் சொல்கிறா. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். நேற்று அவ என்ன சொன்னாலாம், நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, நாளை காலையில் நான் எழுந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன்னு சொன்னாலாம். அப்படி நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு வாய் வார்த்தை தவறி இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரலாக இருக்கிறது. நேற்று வரைக்கும் அப்படி பேசிட்டு இன்னைக்கு வார்த்தை மாறிட்டியே அப்படின்றது தான் ஆண்டாளோட குற்றச்சாட்டு. அடுத்து அவள் என்ன பண்ணணும்னு சொல்கிறா பாருங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கோடு சக்கரம் அப்படிங்கிறது, சங்குங்கிறது இறையின் கையில் இருக்கின்ற சங்கு, இறையின் கையில் இருக்கின்ற சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஆண்டாள் வாழ்ந்த அந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தி வரும். இப்போதுள்ள 21ஆம் நூற்றாண்டுக்கு இந்த திருப்பாவை கொண்டு வரணும்னா சங்குங்கிறது வெற்றி சங்கு, பியூகிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய சாதனை, நம்முடைய இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அப்போது நமக்காக ஊரே எழுந்து நின்று கைதட்டும், ஊரே கொண்டாடும், ஊரே நம்முடைய பெயரை உறக்க சொல்லும் இல்லையா? அதுதான்
சங்கு, அதுதான் வெற்றி சங்கு, அதுதான் பியூகிள், ப்ளோயிங் அவர் பியூகிள் என்று நிச்சயமாக சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெற்றி சங்கை யார் ஊதுவா? கண்ணனா? இல்லை, நம்முடைய இலக்கு. கண்ணன் என்பது நம்முடைய இலக்கு என்று வைத்துக்கொண்டால் அந்த சங்கு நம்முடைய வெற்றி சங்கு. அதே மாதிரி சக்கரம்னா அந்த இலக்கை அடைந்து விட்டால் அதற்கப்புறம் நமக்கு அனுபவம் என்கின்ற அந்த சக்கரம் நம் கையில் வந்து வரும். அதுக்கப்புறம் எத்தனை விதமாக எதிரிகள் நம்மை சுற்றி சூழ்ந்தாலும் நம்மால் அவர்களையெல்லாம் அடித்து நொறுக்கி நகர்ந்து கொண்டே இருக்க முடியும் என்கின்ற அந்த வலிமை வாய்ந்த ஒரு சக்கரம். எனவே இந்த வெற்றி சங்கையும் இந்த சக்கராயுதத்தையும் நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு நாம் கனவை நோக்கி நகர்ந்து சென்றாக வேண்டும். அது ஒன்றுதான் ஒரே இலக்கு, அது ஒன்றுதான் ஒற்றை பாதை. வெற்றியை அடைவதற்கு, இலக்கை அடைவதற்கு வேறு குறுக்கு வழி எதுவுமே கிடையாது என்கின்ற தெளிவை ஆண்டாள் நமக்கு கொடுக்கிறார். சரி, அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நாச்சியார் திருமொழியில் 4ஆம் திருமொழி பாடல், இதுவும் 4 வரி. ஆனால் அந்த 4 வரிக்குள்ள 400 அர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்க ஆண்டாளால் தான் முடியும். பாடலை பாருங்க. ஆவல் அன்புடையார் தம் மனத்தன்றி மேவலன், விரை சூழ் துவாரபதி காவலன், கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே. ஆவல் அன்புடையார் தம் மனத்தன்றி மேவலன் அப்படின்னா ஆவலும் அன்பும் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆவல் அன்புடையார் தம் மனத்தன்றி மேவலன். இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும், ஏதோ ஒரு இலக்கு, இதை நான் அடையணும், இந்த பேரும் புகழும் எனக்கு வேணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டோன்னா அந்த இலக்கை தவிர வேறு எதுவுமே நம்ம மனசில் நிற்காதில்ல. மனத்தன்றி மேவலன் அப்படிங்கிறா பாருங்க. அந்த மனசில் வேறு எந்த இதை போட்டு நிரப்பினாலும், எதை வைத்து இட்டு நிரப்பினாலும் மனசு இன்னமும் வெறுமையாக தான் இருக்கும். அடுத்தது விரைசூழ் துவாரபதி காவலன். விரை சூழ் துவாரபதி காவலன்னா நறுமணம் சூழ்ந்த அந்த துவாரபதி என்கின்ற அந்த இடத்தின் தலைவன். எது நறுமணமாக இருக்க முடியும்? வெற்றி ஒன்று தான் நறுமணமாக இருக்க முடியும். ஏன்னா வெற்றி அடையும் போது மாலைகள் வந்து விழும் அல்லவா நம் தோளில். அந்த மாலைகளால் வருகின்ற மனம் என்பது நிச்சயமாக வேறு எந்த சந்தனம், ஜவ்வாது, புணுகு எதை கொண்டு வந்தாலும், கோரோசனையை கொண்டு வந்தாலும், பன்னீரை கொண்டு வந்தாலும் வெறுமனை தெளித்தால் அதில் சந்தோஷம் வராது. ஆனால் நாம் வெற்றி அடைந்து நம் தோளில் ஒரு வெற்றி மாலை வரும் என்றால் அது கொடுக்கின்ற மனம், அதுதான் துவாரபதி. அந்த துவாரபதி எங்கே இருக்கிறது என்றால் நம் மனதில் இருக்கிறது. அந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா, நம் மனசு தானே அந்த துவாரபதி. அந்த மனசு ஏங்குகிறது அல்லவா ஒரு வாசனைக்காக, வெற்றி மாலையின் வாசனைக்காக. அதை எப்படி நாம் திருப்திப்படுத்த முடியும் என்றால் உழைப்பின் வியர்வையின் வாசனையால், உழைப்பின் வியர்வையின் வாசனையின் மூலம் வருகின்ற வெற்றி மாலையின் வாசனையால் திருப்திப்படுத்தலாம் என்று ஆண்டாள் சொல்கிறார். அடுத்தது கன்று மேய்த்து விளையாடும் கோவலன் வரில் கூடிடு கூடலே. அப்படின்னா நீங்களும் நாமும் தான் அந்த கன்று மேய்த்து விளையாடும் கோவலன், வேற யாரும் இல்லை. கன்றுங்கிறது அந்த ஆசை, அந்த லட்சியம், அந்த வெறி, இதுதான் என்னுடைய இலக்கு என்கின்ற அந்த நிலைப்பாடு, அந்த தெளிவு, அதை நாம் தான் மேய்த்து விளையாடி கொண்டிருக்கிறோம். அந்த கன்று நிச்சயமாக பசுமை புல்வெளிக்கு சென்று சேர வேண்டும் என்றால் நாம் அந்த கன்றை விரட்டி கொண்டே இருக்க வேண்டும். அந்த கன்றுக்கான பாதையை காட்ட வேண்டும். அப்படி காட்டினோமானால் அதுதான் நமக்கான துவாரபதி, அதுதான் நமக்கான வெற்றியிடம், அதுதான் நமக்கான வெற்றி மாலை. அதற்கு ஒரு குறிப்பான தத்துவம் ஒன்று இருக்குங்க. ஓஷோ, இப்போ உள்ள நம்முடைய தத்துவ ஞானி ஓஷோ என்ன தெரியுமா சொல்றாரு? டோன்ட் சீக், டோன்ட் சர்ச், டோன்ட் நாக், டோன்ட் டிமாண்ட், ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிறார். ஜஸ்ட் ரிலாக்ஸ்னு ஓஷோ சொல்லிட்டார்ப்பா, அதனால் வாங்க வாங்க நம்ம மூட்டை கட்டிட்டு அப்படி போய் உட்காந்துடலாம். அப்படி இல்லை, அதை சொல்வதற்கு ஓஷோ தேவையில்லையே. டோன்ட் சீக் அப்படின்னா டோன்ட் சீக், டோன்ட் டிமாண்ட், டோன்ட் சர்ச் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நம்ம எங்கே சீக் பண்ணுவோம், எங்கே சர்ச் பண்ணுவோம்? வெளியில் தேடுவோம்ல. வெளியில் தேடுறதுக்கு வாழ்க்கை இல்லையே. ஆண்டாள் அதைத்தானே சொல்கிறா, உள்ளே போ. கனவுங்கிறது உள்ளே இருக்குது, மனசில் இருக்குது. டோன்ட் சீக் அவுட் சைட், டோன்ட் சர்ச் அவுட் சைட், டோன்ட் நாக் அவுட் சைட், ஜஸ்ட் ரிலாக்ஸ்னா உள்ளே போ, உள்ளே ஆழ்ந்து போ. வெளிமுக பயணத்தையே பண்ணிட்டு இருக்கோம். அவர் அந்த தொழிலில் ஜெயிச்சிட்டார்ப்பா, அது மாதிரி நான் ஜெயிக்கணும். இவர் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டார்ப்பா, அது மாதிரி நான் ஜெயிக்கணும். இல்லை, வெளியில் பார்த்து ஜெயிப்பதல்ல வாழ்க்கை. நம் மனசுக்கு தெரியும் நாம் யார் என்று, நம் மனசுக்கு தெரியும் நம்முடைய திறமை என்ன என்று. அதைத்தான் ஆண்டாளும் சொல்கிறார்.
துவாரபதியின் காவலன், துவாரபதியின் கோவலன் என்று சொன்னால் அது துவாரபதி நம்முடைய மனசு. அந்த மனசு சொல்கின்ற பாதையில் நாம் நடந்தாக வேண்டும். அதனோடு கூடிடு கூடலே என்கிறாள் பாருங்க. அந்த மனசோடு பின்னி பிணைந்து அது காட்டுகின்ற வழியில் நாம் சென்றால் நிச்சயமாக பிரபஞ்சம் நம்முடைய கனவை நனவாக்கும். நம்மிடமிருந்து பிரபஞ்சம் எதிர்பார்ப்பது உழைப்பு ஒன்றை மட்டும்தான். அப்போது நாம் அந்த வெற்றியோடு கூட முடியும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நம்முடைய இரட்டை கண்களாகின்றன, இரட்டை சூரியன் சந்திரன்களாகின்றன. நன்றி, வணக்கம்.